உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இந்த ஆள் சொல்ற மாதிரி விக்ரம் மட்டும் வீட்டுக்கு வந்துட்டானா என்ன உயிரோடவே விட மாட்டான், கொன்னுடுவான். ஆனா விக்ரம் இன்னைக்கு தான் யாருன்னு தெரியாமையே எல்லாத்தையும் மறந்துட்டு நிக்கிறான். இதுல என்ன எப்படி அடையாளம் கண்டுபிடிச்சு கொலை பண்ணுவான்? இந்த ஆளு சொல்றதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லையே. சாமி, நீங்க சொன்னதை கேட்கும் போது மனசுக்கு சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா அது நடக்கும் போதுன்னு ஏதோ சொல்லாம பாதியிலேயே நிறுத்துனீங்களே, அது... ஆமா தாயி, அவங்க தோஷம் முழுசா தீரல. ஐயோ, அதனால அந்த தோஷத்தோட பாதிப்பு அவங்களுக்கு தொடரும். சதியும் விதியும் இறங்கி விளையாண்டு அவங்கள வாட்டி வதைக்கும். ஆனா சாவித்திரி யமங்கிட்ட இருந்து தான் கணவன் சத்தியவான மீட்ட மாதிரி உன் கூட பிறந்த பொறப்பு அத்தனையும் ஜெயிச்சு அவளோட மாங்கல்யத்துக்கு சொந்தக்காரனை கூட்டிக்கிட்டு வருவா. அந்த காண்டத்துக்கு பேர் தான் யுத்த காண்டம். அதுதான் ஆரம்பிக்க போகுது. டேய், என்னடா வேணும் உங்களுக்கு? டேய், சொன்னா கேளுங்க. அதோட இந்த வீட்டு இளவரசனை வரவேற்க மங்களவாத்தியம் தார தப்பட்டேன்னு எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணிக்க. வெற்றி உனக்குத்தான். ஒருவேளை இந்த ஆள் சொல்ற மாதிரி விக்ரம் திரும்பி வந்துருவானோ? அப்படி வரும்போது பழைய விக்ரமா வருவானா, இல்ல பழசையெல்லாம் மறந்த முருகனா வருவானா? அவன் எப்படி வந்தாலும் நமக்கு தான் ஆபத்து. காலங்காத்தாலேயே வந்து குழப்பி விட்டுட்டு போயிட்டானே. இவன் வந்து சொன்னா அது நடந்துருமா? அவங்க ரெண்டு பேருக்கும் இன்னைக்கே நான் ஒரு முடிவு கட்டுறேன். இந்த ஆளு சொன்ன மாதிரி அவங்க உயிரோட வராங்களா, இல்ல நான் நினைக்கிற மாதிரி அவங்க பொணமா வராங்களான்னு பாத்திரலாம். டேய், சொல்றேன்ல. டேய், என்னடா வேணும் உங்களுக்கு? டேய், வேணா. டேய், சொல்றத கேளுங்க. முருகா, முருகா, முருகா. கனவா? என்ன இது, இப்படியெல்லாம் கனவு வருது? ஒருவேளை முருகனுக்கு ஏதாவது ஆபத்து வரப்போதோ? அதோட வெளிப்பாடுதான் இந்த கனவா? சரவண நம்பர்லேருந்து மெசேஜ் வந்திருக்கு. அவன் தங்கச்சி ஃபோட்டோவை சென்ட் பண்ணுறான்னு சொல்லியிருந்தான். அதைத்தான் அனுப்பியிருப்பானோ? அன்னோன் நம்பரா இருக்கு. இந்த நேரத்தில் யார் பண்றா? ஹலோ ஹலோ சிவா, ஹவ் ஆர் யூ? சிவாவா? யாரோ லேடி வாய்ஸா இருக்கு. ஹலோ, யார் நீங்க? நானா? நான் உங்க ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கோங்க. ஃப்ரெண்டா? ஆமா, எதிரிக்கு எதிரி ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான். ஹலோ, சுத்தி உழைக்காம நேரா விஷயத்துக்கு வாங்க, இல்லைன்னா கட் பண்ணுங்க. ஏய், இருங்க இருங்க,
சரி, நீங்க சொன்ன மாதிரி நேரா விஷயத்துக்கு வரேன். உங்க எதிரி விக்ரம், சாரி, முருகன் இருக்கான்ல, அதான் உங்க தங்கச்சி காவேரிய லவ் பண்ணிட்டு இருக்கானே, அவன் உங்களுக்கு மட்டும் இல்ல, எனக்கும் எதிரிதான். உங்களுக்கும் எதிரியா? என்ன சொல்றீங்க? ஆமா சிவா, அவன் உங்க ஊருக்கு வரத்துக்கு முன்னாடி இங்க சென்னையில தான் இருந்தான். அப்புறம் என் பொண்ண லவ் பண்ணி அவன் ஏமாத்திட்டான். என் பொண்ணு ரொம்ப சின்ன பொண்ணு, விவரம் தெரியாத வயசு. அவகிட்ட ஆசை வரத்தெல்லாம் பேசி அவன் நாசம் பண்ணிட்டான். அவனால இப்ப என் பொண்ணோட வாழ்க்கையை சீரழிஞ்சு போச்சு. அந்த கோவத்துல நான் அவனை எப்படியாவது பழி வாங்கியே தீரணும்னு தேடினப்போ அவன் சென்னையில இருந்து தப்பிச்சு ஓடிட்டான். கண்டிப்பா முருகனுக்கு ஏதோ தப்பா நடக்க போகுது. அதனாலதான் கனவுல வந்து ஏதோ ஒண்ணு உணர்த்துது. எப்படியாவது தடுத்து நிறுத்தணுமே. முதல்ல முருகனுக்கு கால் பண்ணுவோம். இவ்வளவு நாளா தேடிட்டு இருந்தேன். இன்னைக்குதான் எனக்கு தகவல் கிடைச்சது. உங்க ஊர்ல இருந்துகிட்டு அவன் உங்க தங்கச்சியே லவ் பண்ணிட்டு இருக்கான்னு கேள்விப்பட்டேன். சிவா அவனுக்கு இதே வேலையா போச்சு. இந்த மாதிரி அப்பாவி பொண்ணுங்களா பார்த்து ஏமாத்தி அவங்க வாழ்க்கைய சீரழிக்கிறதே அவனுக்கு வேலையா போச்சு. அவனெல்லாம் சும்மா விடக்கூடாது சிவா. சரி, இப்ப அதுக்கு என்னென்ன பண்ண சொல்றீங்க? நீங்க இப்ப அவன் கைய கால எடுக்கிறதுக்கு ஆள் அனுப்பியிருக்கீங்கல்ல, கை கால் எடுக்கவா? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? தெரியும். ஆனா இவனை மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் கைய காலை எடுத்தா மட்டும் பத்தாது, உயிரையே எடுக்கணும். அப்பதான் என் ஆத்திரம் அடங்கும். அவனை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன். நீங்க போன் வைங்க. இல்ல சிவா, அவன் உயிரோட இருக்கவே கூடாது. இல்லனா உன் தங்கச்சி மாதிரி என் மக மாதிரி அப்பாவி பொண்ணுங்களா பார்த்து பார்த்து அவன் நாசம் பண்ணிடுவான். இங்க பாருங்க, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, நான் உங்களுக்கு பணம் தரேன். நீங்க அவனை தடம் தெரியாம அழிச்சிருங்க. ஹலோ, நீங்க யார் என்னன்னு எனக்கு தெரியாது. நீங்க எனக்கு பணம் தரீங்களா? இது பாருங்க, நான் கூலிக்கு வேலை செய்யற அடியாள் கிடையாது. அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அந்த முருகன் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீங்க வைங்க. ஏய் சிவா, சிவா ஒரு நிமிஷம். வச்சுட்டான். நீ ஒத்துக்காட்டியும் நான் நினைச்சதை செய்வேண்டா, செஞ்சே தீருவேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.